இறுதியில் நான் என்னத்தை கண்டுபிடிச்சனோ அதே தான் நான் பாடமா கொடுக்க முடியும். அதனாலதான் அவரு இறுதியான பாடத்தை நம்மளுக்கு ஆரம்பமா பாடமா கொடுக்குறாரு. கருணையும் அன்பும் சாதனமா நீ கொள்க அப்படின்னு. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அவரு சொன்ன செயலியும் அவர் புக்கையும் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணாலும் நம்ம பழக்க தோஷத்தை நம்மளால மாத்திக்க முடியல. அதை மாத்திக்க முடியாதனால நம்ம அந்த பழக்கத்திலேயே போறோமே தவிர்த்து, ஆனா அவர் வயல தான் இருக்கிறோம், சபையில தான் இருக்கிறோம், பாடல் படிக்கிறோம், எல்லாருக்கும் உணவும் கொடுக்குறோம். ஆனா நம்ம அந்த கருணைக்குள்ள அன்புக்குள்ள டீப்பா போறோமானா போல. நம்ம டீப்பா போயிருந்தா அவர் சொன்ன அனுபவத்துல மேக்சிமம் இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு முழு அனுபவத்தை நம்ம பெற முடியுமானா 100% பெற முடியும். ஏன்னா அவர் இந்த காலகட்டத்துக்கு இருக்கிற அனுபவங்களோட தன்மை இன்னைக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும். ஏன்னா சூழல் மாறிச்சு. உன்னோட கடினங்கள் அதிகமாகும் போது உன்னோட வலிமையும் உன்னோட ஆற்றல் தன்மையும் இங்க ஏற்படுற அனுபவத்தின் மாற்றமும் ஓவரா இருக்கும். இங்க அதிகமா இருக்குது. இன்னைக்கு கருணையான செயலை செய்யக்கூடிய சூழல் இருக்குது நம்ம கிட்ட. அந்த செயலை அந்த சூழல் இருக்குது, அது செய்யக்கூடிய அளவுக்கு பக்குவம் இருக்குது. இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள வர அனுபவத்தின் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அவர் சொன்ன அனுபவத்தை நம்மளால ரொம்ப ஈஸியா நம்மளால பெற முடியும். ஏன்னா அதுக்கு அவர் ரொம்ப மெனக்கட்டு அதை கட்டுப்பிடிச்சு நம்ம சொன்னாரு. இப்ப நம்ம அந்த செயலை நம்மளுக்கு இயற்கையா கொடுத்த பாடமா கொடுத்தாச்சு, புக்குல எல்லாத்துலயுமே பாடமா இருக்கு. இப்ப பாடமா இருக்கிற விஷயத்தையே நம்ம ஏன் செய்ய மாட்டேன்றோம்? நம்ம ஏன் அதுக்குள்ள டீப்பா போக மாட்டேன்றோம்? என்னதான் பண்ணாலும் நம்ம அந்த பக்தி கிட்ட போறது ரெடியா இருக்கிறோமே. அப்ப நம்மளால பழக்கத்தை மாத்திக்க முடியல. அப்ப நம்ம பழக்கத்தை மாத்திக்க முடியாதுன்ற ஒரே காரணம் அதுக்குள்ள நீங்க போவாதீங்க, நீ கருமையான செயலை செய் அப்படின்ட்டு. இப்ப நீ அந்த செயலை செஞ்சீங்கன்னா நீ அதுக்கிட்ட போக மாட்டீங்க. மேக்சிமம் இதுக்குள்ளேயே உங்க டிராவல் உங்க டிராவல் இதுக்குள்ளேயே இருக்கும் போதுதான் நம்ம உடல் அனுபவம், நம்ம அறிவு அனுபவம், இந்த இங்க நடக்கிற நிகழ்வோட அனுபவங்களை எல்லாத்தையும் பெற முடியும் ஈஸியா. இப்ப இந்த உடல் ஒலியை மீட் பண்ணுமானா நம்மளால அறிவிலும் சொல்லுது, ஞானியும் சொல்றாங்க, எல்லா ஞானியும் சொல்றாங்க. இதை வள்ளலார் ரியலிஸ்டா பண்ணி காமிச்சாரு, நம்ம சொன்னாரு. இப்ப அறிவுலும் ஆமான்னு சொல்லுது. 99% பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒலியா தான் இருக்கிறோம். எல்லாருமே, மனிதன் மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற அனைத்து பொருளுமே லைட் பார்ட்டிகள் தான் அப்படின்னு அது கிளியர் பண்ணுது. ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் ஜட பொருள் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதை நம்மளால ஏத்துக்க முடியுமா? ஏன் ஏத்துக்க முடியாது? ஏன்னா அறிவிலே அதை சொன்னா கூட அந்த அறிவில அதை சொன்னவரு ஒரு மனிதன், அதை தெரிய வச்சு ஒரு கருவி. உண்மைதானே? இந்த ரெண்டு விஷயம் அதுல மிங்கில் ஆயிடுச்சு. ஆக மொத்தத்துல அவரு சொன்னாரு, அது ஒரு கருவியை கண்டுபிடிச்சு பார்த்து அவர் சொன்னாரு. ஆனா அதை நானா அவரா சொல்ல லைவா நான் பார்த்தேன்னு